விரல் மாதிரி தான் அவர் பார்க்குறாரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை செய்யணும். அப்போ உண்மையில டெலோவை அவர்கள் உருவாக்கின போது அவர்கள் அவையோட ஸ்கவுட்டிங் போர்ஸாக அவன் ஏவுதலுக்கு சிலதோட செய்யக்கூடியதாக இருக்க வேணுமென்றதில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு அபிப்பிராயம். ஈரோஸ் எடுத்தீங்க என்றால் அவர்கள் பொதுவாக அங்கே கூண்டு வைக்கிறார்களா, இப்போ தேவையான கேந்திர இடங்கள்ல கொண்டு வைக்கிறது ஒரு ஒரு அதே அவைகள் எங்கிட கிட்ட தினத்தால் நாங்கள் வித்தியாசமாக மாற்றி வச்சிருந்தாலும் அது ஒரு தேவையாக பாவிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ரெண்டாவது புலிகள் அவைகள் அதிரடிப்படை மாதிரி அவர்கள் ஒரு ஷோக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல உண்மையாகவே மிலிட்ரி கேப்பபிலிட்டியோட போய் அடிபடக்கூடிய அப்ப உண்மையில அந்த காலத்துல நீங்க எடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு 300 புலிகள் இருந்தது. அந்த தொகை உண்மையாக ட்ரெயின் பண்ண 300 பேர் தான் இருந்தது. அதுதாங்க நம்ம கூட புலோட்டின் படையெடுப்பு அது பயங்கர அது இல்லத்துல போய் வாங்கிச்சேன்னா எல்லாரும் மாறி வந்து எல்லாரும் தெரியும். அதை உடைக்கணும்ன்றது இந்தியாவுக்கு ஒரு இந்த அதிகாரிகள் நீங்க சொல்றாங்க ஒரு விதமான மிச்சம் இல்லை. அவர் எனக்கு நேரே சொல்லிக்கிறார்கள் இவர்களுக்கு எதிராக முடிஞ்சிடும் அப்பவே சொன்னவர்கள் இவர்கள் எதிராக முடிஞ்சார்கள் அப்படி இப்படிதான் சொல்லி காட்டினார். ஏனென்று கேட்ட போது சொன்னார்கள் அவர் நினைக்கிறார்கள் நாங்கள் அரசியல்வாதிகளை பிடித்து எங்களில் பார்க்க மேல போகலாம்னு அவர் நினைக்கிறார்கள். அந்த காலத்தில் உங்களுக்கு பார்த்த சாதியாக்கள் பல இவ்வளவு சொன்னாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி பேக்ரவுண்ட். அப்ப அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி பேக்ரவுண்டை வச்சுக்கொண்டு கொஞ்சம் இன்ஃபுளுன்ஷியல் வேலுக்குள்ள சில வேளையில இந்த பார்ட்டி டிராவல் பண்ணியிருக்கு. இப்போ அதே அவர்கள் என்ன மாதிரி பார்த்து நான் கொண்டதுன்றதும் பிறகு போய் பொலிசலம் சில மாறி அதை இலங்கை பூர்வான சில கருத்துக்களை வைக்க தொடங்கி இவன் இந்த கட்டுக்குல இருந்து போத்துறாங்க இதெல்லாம் கை கமிஞ்சி போகுது. அப்ப இவியல 5000 பேர் 10,000 பேரோட இருக்கிறாரோட பெரிய பிரச்சனை. இப்ப இவைக்கு எதிரில் அர்த்தம் அதை செய்து முடிப்பாங்க. இப்ப இதெல்லாம் நாங்கள் உணரே வந்துட்டேன். நாங்கள் எங்கள கூட கருத்தல்லோ எங்களை பற்றி தானே மூக்கமா நாங்க நினைச்சு கொள்றோம். நாங்கள் அப்படி ஒரு இல்ல இல்ல அனுபவ போராட்ட அனுபவம் இல்ல.